லைவ் ஆன் எவன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிங்ஸ்டன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கிங்ஸ்டன் ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடித்திருக்க படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் ஒரு மீனவ கிராமம். அந்த மீனவ கிராமத்தில் ஒரு மரணம் ஏற்படுது. அவரை தூக்கின்னு போயிட்டு புதைச்சாலும் அவரோட ஆன்மா அடங்க மாட்டேங்குது, குதிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி ஃபாதரையரை கூப்பிட்டு வர வச்சா, இதை நம்ம கடல் அடக்கம் செஞ்சால் தான் இந்த ஆன்மா அடங்கும் அப்படின்றதுனால இதனால் ஏகப்பட்ட மரணங்கள் நிகழுது. உடனே சரி இவரை தூக்கின்னு போயிட்டு கடல் அடக்கம் செஞ்சலான்னு சொல்லிட்டு கடல் எடுத்துன்னு போய் போடுறாங்க. போட்டு பார்த்தா திரும்பி வரல யாரும், அவங்களும் செத்து போய் கிடக்குறாங்க. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இது மீன் பிடிக்க தகுதி இல்லாத கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து மூடிடுறாங்க. கடலுக்கு சீல் வச்சுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மீனவ கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றதான் கதை. இந்த ஊரை சேர்ந்தவர் தான் ஜிவி பிரகாஷ். இவர் இங்கே வேலை இல்லைன்றதுனால பக்கத்து ஊர் தாதா கிட்ட அடியாளாக போய் சேர்ந்துடுறாரு. அப்புறம் அங்கே நடக்கிற தப்பெல்லாம் கண்டு பொறுக்காமல் பொங்கி எழுந்து நான் திரும்பி என் கிராமத்துக்கு போய் நான் மீன் பிடிக்க போவேன் அப்படின்றாங்க. ஆனால் எல்லாரும் தடுக்கிறாங்க. நீ போனால் திரும்பி வரமாட்டே, உன்னை அந்த கடல் முழுங்கிடும் அப்படின்றாங்க. நான் போய் திரும்பி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் எடுத்துன்னு கடலுக்கு போகிறாரு. திரும்பி வந்தாரா இல்லையான்றது தான் கிங்ஸ்டன் படத்தோட கதை. படத்தோட ஹீரோ ஜிவி பிரகாஷ். எப்பயும் போல தான் அவருக்கு என்ன வருமோ அதை தான் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் ஹீரோன்றாரு. நம்மளுக்கெல்லாம் பார்த்தா அவர் அடிக்கும் போது சிரிப்பு தான் வருது. அவர் எதுக்கு அந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோலாம் நடிக்கிறாருன்னு தெரில. கடலில் கப்பல் ஓட்டுறாரு. கடலில் ஓட்டுற மாதிரியே இல்லை, டூ வீலரில் பைக்கில் ஓட்டுற மாதிரியே இருக்குது ரோட்லலாம். சரி, இசையில் ஏதாவது பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் பயங்கர இறைச்சல். இவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த மார்க் ஆண்டனி படத்துலேருந்து பார்த்தோன்னா இவர் பண்ணுற பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தோன்னா டுமால் டிமில் இது உட்காந்து அப்படியே காது ரெண்டும் அடைக்குது. நடுவில் இந்த அமரன் படத்துக்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தது மியூசிக்கு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே டமால் டிமில்னு ரொம்ப இறைச்சலாக தான் இருந்தது. படத்தில் இன்னும் முக்கியமான கதாபாத்திரம் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. திவ்யா பாரதி நடிச்சிருக்காங்க. பேச்சுலருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் கூட சேர்ற ஒரு பேரு. ஆனால் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக பாவாடை சட்டை கொடுத்து திவ்யா பாரதி ரசிகர்களை சுத்தமாக ஏமாத்திட்டாரு இயக்குனர். அதுவும் அவங்களுக்கு பெரிய ரோல்லாம் இல்லை. வாண்டடாக கப்பலில் ஏறி ஜிவி பிரகாஷ் கூட போகிறாங்க. அங்கே என்னென்னலாம் சந்திச்சாங்க அப்படின்றது தான் திவ்யா பாரதியோட கேரக்டர். பெருசாக ஒன்றும் கொஞ்ச நேரம் தான் வராங்க. இந்த படத்தோட கதையை நம்பி டைரக்டர் இறங்கினாரா என்னன்னு தெரியல. ஆனால் சிஜி ஒர்க்கை நம்பி தான் முழுக்க இறங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் ஊருக்குள்ளே நடக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு கடலுக்குள்ளே தான். முழுக்க சிஜி ஒர்க்லாம் சும்மாவே சொல்லக்கூடாது, மிரட்டி எடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளே சரியில்லாத ஒரு கதையில் சிஜி ஒர்க்கை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. இதை எதை வச்சு இது ஜிவி பிரகாஷ் இந்த கதையை வாங்கி தானே ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்க முன் வந்தாருன்னு தெரில. எந்த ஒரு சீன் தயவுசெய்து அவர் அடுத்த இன்டர்வியூவில் சொன்ன இந்த ஒரு சீன் படிச்சுட்டு என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, அதனால தான் இந்த படம் பண்ணேன்னு தயவுசெய்து அந்த ஒரு சீன் சொன்னீங்கன்னா நாங்களும் இன்னொரு வாட்டி அந்த சீனை பார்த்து ஓ அப்படியா அப்படின்றத புரிஞ்சுக்குவோம். மொத்தத்தில் இந்த கிங்ஸ்டன் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஜிக்கெலாம் தேவையில்லை. எனக்கு விஷுவலும் செம்ம மாசான காட்சிகளும் இருந்தால் போதும் அப்படின்றவங்க தயவுசெய்து நீங்கள் போய் தேட்டரில் போய் படம் பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.